அகழாய்வு அறிக்கையை மோடி வெளியிடுவாரா என எம்பி சு வெங்கடேசன் கேள்வி. மதுரையில் நடைபெற்று வரும் சர்வதேச தொல்லியல் கருத்தரங்கத்தில் பங்கேற்ற எம்பி சு வெங்கடேசன் அளித்த பேட்டியில், இந்திய வரலாற்றை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஆய்வுகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் 124 கால கணக்கீடுகள் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை உலக அறிவு சமூகத்தின் முன்பு வைக்கும் திருநாள் இது. கீழடி அகழாய்வு முடிவை இருட்டடிப்பு செய்யும் வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. துவாரகையிலும் ஹரியானாவிலும் சிந்து நதியை கண்டுபிடிக்கவும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜாகர்கிராம் என்ற இடத்தில் அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படும் இடத்திலும் ஆய்வு செய்வதாக சொல்கிறது இந்திய தொல்லியல் துறை. ஆனால் கீழடி அகழாய்வை வெளியிட மறுப்பது ஏன்? அறிவியல் முடிவுகளை வைத்துக்கொண்டு அறிவியல் மனப்பான்மை இல்லாத பழமைவாதிகளுடன் போராடி கொண்டிருக்கிறோம். வளமான தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறை ஒரு இடத்தில் கூட ஆய்வு செய்யவில்லை. 40 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை. செய்ததை அறிவிக்க மறுக்கிறது. அறிவுபூர்வமான விவாதத்தை மூடர்களோடு நடத்த வேண்டியிருக்கிறது. செயற்கைக்கோள் ஏவியது சாதனை என்றால் விண்வெளிக்கு முதலில் சென்றது அனுமார் என்கிறது இந்த கூட்டம். இந்தியாவின் ஆதி அறிவு வேதத்தில் உள்ளதாக சொல்கிறார்கள். வேத பண்பாடுதான் இந்திய பண்பாடு என நிறுவ முயல்கிறார்கள். வேதங்கள் உருவாகும் முன்னரே செழித்தோங்கிய பண்பாடு தமிழ்நாட்டில் இருந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடி கீழடி அகழாய்வு முடிவை வெளியிட தயாரா? கீழடி விவகாரத்தில் திட்டமிட்ட இரட்டடிப்பை ஒன்றிய அரசு செய்கிறது. மோடி பிரதமராக இருக்கலாம். அதற்காக சூரியன் எழுகிற திசை மேற்கு என்றால் ஏற்க முடியுமா? சட்டசபை தேர்தல் வந்தவுடன் தமிழ்நாடு பற்றி மோடிக்கு நிறைய ஞாபகம் வெளியே வரும். அவரால் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் அகழாய்வை மேற்கொள்வோம் என சொல்ல முடியுமா என கூறினார். அடிப்படையில் 124 கால கணக்கீடுகள் என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சான்றுகளை எல்லாம் பட்டியலிட்டு தொகுத்து நூல்களாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் சர்வதேசிய கருத்தரங்கம், பன்னாட்டு ஆய்வாளர்கள் பங்கெடுக்கிற கருத்தரங்கம் என்பது இன்றைக்கு மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பொறுத்தவரை அத்திரப்பாக்கம் அங்கே 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், அடையாளங்கள் என்பது கிடைத்திருக்கிறது. இது உலகத்தில் மனித சமூக பரவலாக்கத்தினுடைய கோட்பாட்டின் மீது மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே போல இன்றைக்கு சிவகலையில் இரும்பு பயன்பாட்டினுடைய காலமாக 5600 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு இருந்தது என்ற உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது இரும்பு பயன்பாடு என்பது வடக்கே இருந்துதான் தெற்கேயும் கிழக்கே இருந்துதான் மேற்கேயும் பரவியது என்ற கோட்பாட்டை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. அதே போல இன்றைக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பானையிலே கிடைத்திருக்கிற சுமார் 15,000 குறியீடுகள் சிந்துவெளி நாகரிகத்திலே கிடைத்திருக்கிற குறியீடுகளுக்கு 90% ஒத்துப்போகிறது. இது மிக முக்கியமான வரலாறு சார்ந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிற சிவகலையில் கிடைத்திருக்கிற தமிழ் எழுத்து என்பது ஏறக்குறைய 3000 ஆண்டு 2800 ஆண்டு பழமையானதாக மண்ணடுக்கிலே கிடைத்திருப்பதை மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எழுத்தும் எழுத்து சார்ந்த நகர நாகரீகமும் எங்கே இருந்து துவங்கியது, எது பழமையானது என்பதற்கான புதிய ஆவணங்களை என்பது உருவாக்கியிருக்கிறது. இப்படி தொல் பழங்காலம், அதிலே இருந்து வேளாண் சமூகத்திற்குள்ளே தமிழ்நாடு நுழைந்ததற்கான காலம், அதைத்தான் இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட சிவகலை உள்ளிட்ட இடங்களிலே கிடைத்திருக்கிற ஆய்வு என்பது நமக்கு மெய்ப்பித்திருக்கிறது. அங்கே கிடைத்திருக்கிற நெல்மணி என்பது நன்சை புன்சை விவசாயத்தை, வேளாண்மையை தமிழகம் எவ்வளவு பழமையான காலத்திற்குள் அந்த வேளாண் முறைக்குள் போனது என்பதற்கான ஆய்வை சொல்லுகிறது. அதற்கு அடுத்து குறியீடுகள், அதற்கடுத்து எழுத்துருவாக்கம், நாகரீகம், இவையெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தின் மிக பழமையான பண்பாட்டின் அடையாளமாக தமிழ் சமூகம் இருக்கிறது என்பதற்கான புதிய தரவுகளை கடந்த சில ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசினுடைய தொல்லியல் துறை நிகழ்த்தியிருக்கிற ஆய்வுகளின் மூலம்
124 புதிய கண்டுபிடிப்புகள், கால கணக்கீடுகள் மெய்ப்பிக்கப்பட்டு அது உலக அறிவு சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிற திருநாளாக இன்றைய நாட்களில் இந்த கருத்தரங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் ஒன்றிய அரசு நமக்கு தெரியும் கீழடியினுடைய அகழாய்வு முடிவை இன்றைக்கு வரை வெளியிட மறுக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிற அகழாய்வு முடிவு என்னவென்பதை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருட்டடிப்பு செய்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. இன்றைக்கு வரை அந்த அகழாய்வு முடிவு வெளியாகவில்லை. அதற்கு மாறாக துவாரகையில் இன்றைக்கு ஏஎஸ்ஐ அகழாய்வு நடத்துகிறது. இன்னொரு பக்கம் ஹரியானாவில் சிந்து நதியை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அகழாய்வு நடத்தி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு கடந்த திங்கட்கிழமை ஏஎஸ்ஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு என்னவென்றால்